வணக்கம் காய்ஸ். ஓகே, இதை பாருங்கள். ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்கு இந்த அலோரா பேண்ட்ஸ், ஆர்ம் ஸ்லீவ்ஸ் இதெல்லாம் உபயோகப்படுத்துகிற அப்புறம் இந்த ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்கு எப்படி இருக்குது நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். அவர் முதல்ல எப்படி இருந்தார், அதுக்கப்புறம் இதெல்லாம் பாய்ச்ச அப்புறம் இந்த அலோரா பேண்ட்ஸ், இந்த ஆர்ம் ஸ்லீவ்ஸ் இதெல்லாம் பாய்ச்ச அப்புறம் எப்படி இருக்காருன்ற வித்தியாசத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கா, ஸ்ட்ரோக்குன்ற விஷயமோ இல்லை மற்ற இதோ இருக்குன்னாக்கா, உடல் உபாதைகள் இருக்குனாக்கா, நீங்கள் எனக்கு கீழே இருக்க எண்களை என்னை தொடர்பு கொள்ளுங்கள். பியில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களை ரத்த ஓட்டம் சீராக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன தேவை என்ற விஷயம் நீங்கள் சொல்லிட்டீங்கனாக்கா, அதுக்கு தகுந்தால் போல் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. அவர் காலு கூட நவர முடியாத ஒரு சூழ்நிலை. உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரோக் பேஷண்ட்னா எப்படி இருப்பாங்கன்ட்டு. ஓகேங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவரோட மூவ்மெண்ட்டை நீங்கள் பாருங்கள், இம்ப்ரூவ்மெண்ட்டை பாருங்கள். நீங்கள் பாருங்கள், அவருக்கு ஸ்ட்ரோக் ஒரு பக்கம் ஸ்ட்ரோக், இந்த பேண்ட்ஸும் இந்த ஆர்ம்ஸ் ஸ்லீவ்ஸும் அவர் போடுறாரு. நீங்கள் பாருங்கள் இப்போ என்ன நடக்குதுன்ட்டு. பார்த்தீங்களா என்ன ஆச்சு கைக்கு? பார்த்தீங்களா என்ன செய்ய முடியுதுன்ட்டு? அவரால் கையையும் காலையும் ஆட்ட முடியுது. அங்கே பாருங்கள். ஸோ ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ் கவலை வேண்டாம். உங்களுக்கும் உங்கள் ரத்தத்தை திருப்பி பழையபடி சீராக்கிறதுக்கு வழிகள் இருக்குது. இந்த பிஇயில் அலோரா சீரீஸில் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ யாராருக்கு வேணுமோ என்னை புலனா வழியாக தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.